தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் C++ சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஓகேவா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க்கு டேரெக்டாக போகும். ஓகேவா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி விசிபிள் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரெட் கலர் இங்கே பாருங்க டவுன்லோட் ஐக்கான் காமிக்கல. இந்த டவுன்லோட் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் வந்து வைரஸ் இருக்குது அதில் ஸ்கேன் பண்ணிட்டு இது மாதிரி காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோடு எனிவே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 MB. ஓகே, இந்த 24 MB நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் எனிவே கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதான் நான் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலை. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃபைல் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் இருக்கும். ஓகே, டவுன்லோட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, டெஸ்க்டாப்பில் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் எடுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜிப் ஃபைலாக இருக்குது. அந்த ஜிப் ஃபைலை என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், WinRAR அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, WinRAR அப்படின்னு இருக்கீங்க பாருங்க. டைப் வந்து WinRAR ஜிப் அர்ஜிவ் அப்படின்னு இருக்கா. அந்த WinRAR அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லை WinRAR சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி அந்த WinRAR சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, அப்போ அந்த WinRAR அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் இது மாதிரி நிறையா காமிக்கும். நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், இங்கேயே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி காமிக்கும். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை எந்த டிஸ்கில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், டெஸ்க்டாப்லேயே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் பேக்ரவுண்டில் வேணுமா பேக்ரவுண்டில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் டெவலப்மெண்ட் C++ அதே நேம் இங்கே கீழே கேட்டு இருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு ஃபோட்டோ டெவலப்மெண்ட் C++ இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எகெயின் இப்போ என்ன பண்ணுங்க, டெவலப்மெண்ட் C++ நீங்கள் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஈஸியாக டபுள் கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக்கில் டபுள் கிளிக் பண்ணேன். மவுஸுங்கனால நான் டபுள் கிளிக் வந்து லெஃப்ட்டில் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணலாம், மவுஸ் பேடாக இருந்துச்சு அப்படின்னா மவுஸ் பேடில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். ஓகே, எஸ்ஆர் நோவான்னு கேட்குறப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஆர் நோவாவுக்கு எஸ்ன்னு மட்டும் கொடுங்க. நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மவுஸ் என்ன ஆகும், லோட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். ப்ளீஸ் வெயிட் வெயில் செட்டப் லோடிங். ஏன்னா பேக்கிங் எடுத்துக்கலாம், ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ 37%, இப்போ 48, 50% என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் காமிக்கும் பாருங்க. ஓகே, அப்போ லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் அப்படியே வச்சு ஓகே கொடுக்கலாம். எகைன் என்ன பண்ணுது, ஐ அக்ரி கொடுக்க சொல்லுது. ஐ அக்ரி நெக்ஸ்ட்டு. ஓகே, அடுத்து இன்ஸ்டால். பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆகும், ஒவ்வொரு ஃபைல்ஸாக இன்ஸ்டால் ஆகும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதே மாதிரி நமக்கு என்ன ஆகணும், 100% வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் ரெடி. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு சில டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோமா வேணாமான்னு எஸ்ஆர் நோவெல்லாம் கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு என்ன ஆகுது, எதுவும் கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும், ஒரு ஏதாவது டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்ஆர் நோன்னு கேட்டுச்சுன்னா எஸ் கொடுங்க. எதுக்குமே நீங்கள் நோ தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னே ஃபினிஷ்னு காமிக்குது. ஓகே, ஒரு சில டைம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ரொம்ப லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தா ஃபுல்லாக உடனே இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வீடியோஸில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கிப் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே, அதனால் வீடியோஸில் வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரியல் டைமில் என்ன ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஓகே, அதனால் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 10 மினிட்ஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும், எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, இப்போ இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, டெவலப்மெண்ட் C++ ஐகான் வந்து வெளியே வந்துருச்சு. ஓகேவா, இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, பட் ஏன்னா அவங்க புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லும்.
ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் C++ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து டூ நாட் டிஸ்பிளே டிப்ஸ் அட் ஸ்டார்ட் அப், எனக்கு ஒவ்வொரு டைம் ஓப்பன் ஆகிறப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த டிஸ்பிளே வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், நான் டிக் மார்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இதில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஓகேவா, இதில் எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.